அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்திகலா பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு பேண்ட்டோட கட்டிங் வீடியோ பார்க்கலாம். சுடிதார் பேண்ட்டோட கட்டிங் வீடியோ பார்க்கலாம். ரெண்டாம் மடித்து போட்டிருக்கிறேன். ரெண்டாம் மடித்து ஃபோல்டர் சைடு நம்ம பக்கம் வந்துக்கணும். ஓப்பன் சைடு 4 துணியாக 1 2 3 4 துணியாக நம்மளுக்கு எதுக்கு போட்டுக்கணும். அதே மாதிரி துணியை மடக்கி போட்டதுனால இந்த ஓப்பன் வந்து மேலே வந்துடணும். இதில் இந்த ஃபோல்டர் வந்து கீழே இருக்கணும். ஏன்னா பட்டி துணி இங்கே தான் வெட்டுவோம், அதனால் ஃபோல்டர் சைடு கீழே வந்துடணும். இப்போது 2 துணி ஒரே மாதிரி வச்சு நல்லா நீவி விட்டு போட்டுக்கலாம். அளவு எடுக்கிறதுக்கு இப்போது பேண்ட்டை போட்டு ஃபஸ்ட்டு அளவு எடுத்துக்குவோம். பேண்ட்டில் வந்து 2 பகுதி இருக்குது. இது இடுப்பு பகுதி, இது பாட்டம். பாட்டத்தோட உயரம் எடுக்கணும். உயரம் கால் பாதம் வரைக்கும் உயரம் எடுக்கணும். பாட்டத்தோட அகலம் எடுக்கணும். அகலம் இங்கிருந்து சீட்டு முடிகிற வரைக்கும் எடுக்கணும். பாட்டத்தோட அகலம் அதுபோக சீட்டு உயரம் எடுக்கணும். பட்டியிலிருந்து இது வரைக்கும் சீட்டு உயரம் இது எடுக்கணும். இப்போது பாட்டத்தோட உயரம் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். உயரம் எவ்வளோன்னா இங்கே பட்டியிலிருந்து தையலுக்கு இவங்க 1 இன்ச்சு விட்ருக்குறாங்க, நாம் ஒரு 3/4 இன்ச்சு விட்டுக்கலாம். பட்டியிலிருந்து அப்படியே வச்சு இங்கே பட்டியிலிருந்து தையல் எடுக்கிறோம். அப்படியே கீழே கடைசி வரைக்கும் இங்கே தையல் எடுக்கிறோம். அளவு எடுக்கிறோம். அளவு எடுத்தால் 31 வருது. நாம் கீழே வந்து மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு சேர்த்து விட்டுக்கணும். உள்ளுக்குள்ளே வந்து துணி இருந்தால் ஒரு 2-3 இன்ச்சே விடலாம், 2-3 மடி மடிக்கலாம். துணி இல்லை கம்மியாக இருக்குதுன்னா ஒரு 1.5 இன்ச்சு விட்டுட்டு உள்ளுக்குள்ளே கேன்வாஸ் வச்சு மடிச்சடிச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு வந்து இங்கே 31, தையலுக்கு ஒரு 1.5 கீழே மடிச்சடிக்கிறதுக்கு 1.5யோடு சேர்த்துனோம்னா 33 உயரம் குறிச்சிக்கலாம். மேலேருந்து இங்கிருந்து வச்சு முப்பத்தி 33 அளவு எடுத்துக்கிறோம். 33 மார்க் பண்ணிட்டோம். இனி வந்து இந்த ஃபோல்டர்லேருந்து சீட்டு வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு அந்த அளவு எடுத்துக்கலாம். இது வந்து கரெக்டாக 16 வருது சீட்டு வரைக்கும். அதுபோக தையலோடு சேர்த்து 18 வருது. இப்போ மொத்தமாக வந்து இங்கிருந்து இந்த சீட்டு வரைக்கும் கரெக்டாக 18 இன்ச்சு வருது. அப்போது சீட்டு இப்படி மொத்தமாக இப்படி மார்க் பண்ணிக்கலாம். சீட்டு அளவுக்கு சீட்டு வரைக்கும் பாட்டம் 18 வருது. 18 இன்ச்சில் இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். இப்போது மேலே பட்டியிலிருந்து அந்த சீட்டு வரைக்கும் எவ்வளோ அளவுன்னு அதையும் பார்த்துக்கலாம். கரெக்டாக 8.75 வருது. சீட்டு வரைக்கும் கரெக்டாக 8.75 தையலோடு சேர்த்து மேலேயும் கீழேயும் 2 பக்கம் 1/2 இன்ச்சு தையல் எல்லாம் சேர்த்து இங்கே 8.75 வருது. அப்போது கரெக்டாக 8.75 இருந்து இங்கே 18க்கு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். இதையே ஒரு கோடு போட்டுக்கலாம். இது சீட்டு வரைக்கும் இங்கே அதே மாதிரி இப்படி ஒரு கோடு போட்டுக்கிறோம். இனி கீழே உயரம் வந்து உயரம் எடுத்துருக்குறோம். உயரத்துக்கு
இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இனி பேண்ட் அளவை வச்சு எவ்வளோ வருதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி குறிச்சிக்கலாம். மேலிருந்து தையலை கூட்டது போகும். கரெக்டாக இப்படி பேண்ட் இப்படி போட்டு இங்கே தையலை கூட்டிருக்குறோம். இங்கே தையலை கூட்டு இங்கே சீட்டு தையல் வரைக்கும் இது இருக்கட்டும். இப்படி இனி வந்து அப்படியே போட்டு அதே மாதிரி சீட் அளவு இப்படி வச்சுக்குவோம். இப்படி போட்டு மார்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து கால் சுற்றளவு இந்த அளவு வருது. இப்போ இதுக்கு மேலே இது தையலுக்கு. அப்போ இதே அளவு எவ்வளோ வருதுன்னு பார்த்து தையலுக்கு 1.25 விட்டுருக்குறாங்க அவங்க. அதே மாதிரி அந்த 1.25 மார்க் பண்ணிக்கிறோம். இது வந்து தையலுக்கு. இது நம்ம வெட்டுறதுக்கு இந்த அளவு. இது வந்து பேண்ட்டோட பாட்ட அளவு. இது அப்படியே நாம் வெட்டிக்கலாம். இனி நாம் வெட்டிக்கலாம். கால் சுற்றளவு வந்து தையலுக்கு இங்கே விட்டதுக்கு வந்து வெட்டிக்கலாம். இது வந்து பேண்ட்டோட கீழே பட்டிக்கு கீழே வர்ற இடம். இது இந்த இடம் இப்படி மடிப்பாக வந்து இப்படி வர்ற பகுதி இந்த பகுதி. இப்போது பாட்டம் வெட்டிட்டோம். இனி இடுப்பு சுற்றளவு பட்டி வெட்டலாம். இப்போ பட்டிக்கு துணியை அதையே திருப்பி 4ஆக போட்டிருக்கிறோம். கரை சைடு இப்படி மேலே வந்துருக்குது. இப்போ 4ஆக இருக்குது துணி. 4 துணியாக இருக்குது. அப்போ நாம் இந்த பேண்ட்டில் இப்படி 4ஆக மடிச்சுக்கிறோம். நாலாக மடித்து அளவு எடுத்துக்கலாம். இப்போது பட்டியோட உயரம் எடுத்துக்கலாம். உயரம் வந்து 7.5 இன்ச்சு வருது. கீழே 1/2 இன்ச்சு தையலுக்கு 8 ஆச்சு. மேலே வந்து 1 இன்ச்சு தையல் போட்டுக்கலாம். 9 இன்ச்சு பட்டியோட உயரம் வேணும். மேலே 1 இன்ச்சு அப்படின்னா இந்த கரை சைடாக வருது. அதனால் நம்ம இப்படி ஒரு மடக்கி அடித்தா போதும். மேலே நாடா கோர்க்கறதுக்கு ஒரு மடக்குனா போதும். அதனால் 9 இன்ச்சு எடுத்துக்கலாம். கீழே 1/2 இன்ச்சு, மேலேயும் 1 இன்ச்சு தையலுக்கு மொத்தமாக 9 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். இந்த அகலம் எடுக்கலாம். இடுப்பு சுற்றளவோட அகலம் 12 வருது. இந்த பகுதி நாடா கோர்க்கிற பகுதி மடிச்சடிக்கையில் இங்கே தையலுக்கு வரும். அப்போது இதுக்கு ஒரு 1 இன்ச்சு போயிடும். அப்போது 12 1 13 இன்ச்சு இங்கே அளவு எடுத்துக்கலாம். 12 இன்ச்சு இடுப்பு சுற்றளவு, அதுபோக தையலுக்கு 1 இன்ச்சு, மொத்தம் 13 இன்ச்சு எடுத்துக்கிறோம். இப்போ இதை லைன் பண்ணிக்கலாம். இது இடுப்பு சுற்றளவுக்கு இப்படி ஒரு கோடு. இது உயரத்துக்கு.
அவ்வளோதான். இதையும் வெட்டிக்கலாம். இப்போது பேண்ட்டோட மேலே இடுப்பு சுற்றளவு இது பட்டி, இது மேலே பட்டி, இது பாட்டம், ரெண்டும் வெட்டியாச்சு. இதில் வந்து மிச்ச துணியில் கீழே கால் பாதத்துக்கு தேவைன்னா அதில் கட் பண்ணி கேன்வாஸ் இல்லைன்னா இந்த மிச்ச துணியில் ரெட்டையாக மடித்து பாதம் நல்லா ஸ்ட்ரிப்பாக வர்றதுக்கு இப்படி வச்சு அடிக்கலாம். மிச்சம் வந்து நாடாக வச்சு அடிக்கிறதுக்கு வெட்டிக்கலாம். இது எக்ஸ்ட்ரா துணி, அதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். பேண்ட் துணி அவ்வளோதாங்க. கட்டிங் வீடியோ இது முடிஞ்சுது. அவ்வளோதாங்க சுடிதார் பேண்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.